ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் மந்த்ரா 110 ஃபிங்கர் டிவைஸ். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எரர் ப்ராப்ளம் காமிச்சிட்ருக்கோம். இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அதேமாரி இப்போ ஒரு சிலர் நமக்கு தொடர்பு கொண்டு டிவைஸ் நான் ரிட்டர்ன் அனுப்புகிறேன், எனக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு வீடியோ இது. தயவு செஞ்சு பொறுமை காத்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நம்மளை திட்டுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. இந்த மந்த்ரா 110 எல் மாடல், இது மந்த்ரா கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. மார்கோ, ஸ்டார் ஸ்ட்ரிக்கு, இதுமாரி அனைத்து விதமான டிவைஸ் கம்பெனிக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதேமாரி இந்த பிரச்சனை அந்த L1 அப்படிங்கக்கூடிய நியூ மாடலுக்கு தான் ஏற்பட்டிருக்குது. பழைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. பல பேர் என்னென்னா, பழைய மாடலே நீங்கள் எனக்கு சேலுக்கு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு புது மாடல் கொடுத்தீங்க, இதில் காசு அதிகம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுறீங்க. பழைய மாடல் பாதுகாப்பு குறைபாடுங்கிறனால மத்திய அரசாங்கம் ஆர்பி அதை தடை பண்ணிட்டாங்க. போன மாதம் இறுதியில் அந்த மாடல் அனைத்தும் மந்த்ராவுடைய 100 மாடலை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லை, பழைய மாடல் 100 கண்ரேகை வைக்கக்கூடிய ஃபிங்கர் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உட்பட எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே நியூ மாடலுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னால் அந்த கவர்மெண்ட்டை இந்த டிவைஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு கஸ்டமராக, நம்ம ஒரு ரீடீலராக இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட்டை மீறி நம்ம ஒன்றுமே செயல்பட முடியாது. அதேமாரி இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு, ஓகேங்களா, தெளிவாக சொல்லிடுறேங்க. எல்லாருமே போய் பார்த்துட்டு என்னங்க நீங்கள் சொன்னீங்களே ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னை வாட்ஸ்அப்பில் திட்டுறதோ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதோ வச்சுக்காதீங்க. ஒரு சிலருக்கு சிஸ்டம் அண்ட் லேப்டாப்பில் ஒர்க் ஆகுதுங்க. நீங்கள் வேணுமா போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன். அதேமாரி இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாடல், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்ராவுடைய L1 ஆகட்டும், மார்கோவாகட்டும், ஸ்டார் ஸ்டிக் ஆகட்டும், இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினீங்க. இப்போ என்கிட்ட எவ்வளோ பேர் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த எரர் பிரச்சனை வந்துருச்சு. அதை தாண்டி இப்போ வாங்குறீங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. என்கிட்ட மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்புக்கு போங்க அல்லது ஆன்லைனில் கூட போய் வாங்குங்க. எங்கேயுமே இப்போ வாங்கக்கூடிய மாடல் ஒர்க் ஆகாது. போன மாதத்துக்கு முன்னாடி வாங்கின மாடலும் ஒர்க் ஆகாது. எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் அப்டேட் போயிட்டு இருக்குது, ஓகேங்களா. அதேமாரி இப்போ ஒரு சேலராக, ஒரு ஷாப் ஓனராக அல்லது நானா இப்போ ரீஃபண்ட் உங்களுக்கு கொடுப்பேனா மற்றவங்க கேட்குற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் நுகர்வோர் கேஸே போட்டாலும் உங்களுக்கு பொறுப்பேற்று அந்தந்த கம்பெனியோடைய நிறுவனம் தான் உங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கும். ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்டும் இப்போ பொறுத்த வரைக்கும் ஷாப் ஓனர் கேரண்டி எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி தரதில்லை, ரீஃபண்டும் தரதில்லை. காரணம் என்னென்னா, அவங்க பொருள் விற்றுட்டாங்க, எங்கள் கடையை தாண்டி உங்கள் கைக்கு வந்துருச்சு, நீங்கள் கடையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாமல் போனாலும் சரி, அல்லது எரர் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது ஹேங் ஆனாலும் சரி, முழுக்க கம்பெனிகிட்ட தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். கம்பெனியுடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா அங்கே சர்வீஸ் சென்டர் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணலாம். இல்லையா அங்கே உள்ள எம்ப்ளாயை உங்களுக்கு அனுப்புவாங்க, நேரடியாக சரி பண்ணுவாங்க. சரி பண்ண முடியல அப்படின்னா நியூ டிவைஸ் கொடுத்துட்டு ஓல்டு டிவைஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ரூல். இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, நீங்கள் மொபைலோடைய கம்பெனியோடைய ஷோரூமுக்கே கூட போய் மொபைல் வாங்குங்க. ஆனால் ஏன்னா லிப்பேர்னு போய் அந்த கடையில் போய் நின்னீங்கன்னா, அந்த ஷோரூமில் நின்னீங்கன்னா அந்த ஷோரூமை ஒருத்தர் பிரான்ச்சஸ் எடுத்து தான் நடத்திட்டு இருப்பார், ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு தான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கம்பெனி தரப்பில் சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா மற்ற எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையோட டைப் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஒப்பந்தம் போட்டு அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் நம்மகிட்ட ரீஃபண்டு கேட்குறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐடைய விதிமுறை பிரகாரம் இந்த மாதம் இறுதி 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை போகும்னு சொல்லியிருந்தாங்க. கம்பெனிகிட்ட நம்ம கேட்கும்போது ஒரு 5 நாள் 10 நாள் சரியாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 நாளே ஆயிடுச்சு, யாருக்கும் சரியான பாடு இல்லை, ஓகே. அதனால் கம்பெனியும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கைரேகை வைக்கக்கூடிய ஃபிங்கர் டிவைஸ், கண்ரேகை மூலியமாக வாங்கக்கூடிய ஐடென்டிட்டி, இது எல்லாமே கைரேகைன்னு எடுத்துக்கிட்டாவே கவர்மெண்ட் தானே, ஆதார்னாவே கவர்மெண்ட் தானே. ஆதாருடைய சர்வர் மூலியமாக தான் இது ஒர்க் ஆகும். இப்போ ஜிபே, ஃபோன்பே எடுத்துக்கோங்க, அது ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா. பேங்குங்கிறது அது ஒரு ஆக்சஸ். நடுவில் ஆர்பி, அதாவது யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, நடுவில் கவர்மெண்ட், அதாவது ஃபிங்கர் மூலியமாகவோ பணம் சம்மந்தப்பட்டதோ எல்லாமே நடுவில் வர்றது கவர்மெண்ட் வருது, கவர்மெண்ட் சர்வர், ஓகேங்களா. எந்த ஒரு பேங்க்கே போனாலும் சர்வர் ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த டிவைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை தாண்டி பழைய மாடல் வித்துட்டு இருக்காங்க.
இதுதான் ஸ்கேமில் வரும். அதை தாண்டி இப்போ என்ன ஒரு சிலர் வந்து திட்டுறதுக்கான காரணம், அதிக விலை கொடுத்து உங்கள்கிட்டலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் தெளிவாக சொல்கிறேங்க, எம்ஆர்பியோடைய ரேட் 4500 வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணலாம். ஏன்னா கம்பெனியோடைய ரூல் பிரகாரம் 4500 கொடுத்துருக்குறாங்க. அது தாண்டி ஒரு சிலர் 3000 தராங்க, ஒரு சிலர் 3500 தராங்க, ஒரு சிலருக்கு 4000 தராங்க. அது எப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். அதாவது 1 வருடம் ஆடி, 2 வருடம் ஆடி, 3 வருடம் ஆடி அப்படி சொல்லி ஆடி சர்வீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, நாம் எப்படி 4000 வாங்குறாங்க அப்படின்னா, ட்ரைனிங், ஐடி, ஓகேங்களா? என்னப்பா ட்ரைனிங்க்கெலாம் காசா, ஐடிக்கெலாம் காசா, டிவைஸ்க்கெலாம் காசானா எல்லாம் மல்ட்டியாக சேர்த்தி ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டுமே இந்த 4500 தாண்டி நான் போக கிடையாது, ஓகேங்களா? இதில் ஐடி பண்ணும்போது நம்ம வசந்தம் ஐடி கேட்குறவங்களுக்கு பண்ணும்போது 500 ரிட்டர்ன் ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் அந்த ஐடி பண்ணும்போது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 காமிக்கும். அந்த 500 வந்தது கூட பல பேர் தெரியாமல், அல்லது அது தெரிஞ்சு யூஸ் பண்ண பின்னாடியும் கட்டின பணத்தையுமே மட்டுமே வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க, நான் 4000 கட்டிட்டேன் அப்படின்னு. அதில் 500 வந்துச்சிங்களே, அதில் வந்து 500 கழிஞ்சிச்சு, 3500 தானே அப்படின்னு யாருமே கேட்குறதில்ல. கொடுத்த பணம் 4000 கொடுங்க, நான் அமௌண்ட் அனுப்புகிறேன், டிவைஸ் அனுப்புகிறேன், எனக்கு அமௌண்ட் அனுப்புங்கிறீங்க. அதில் 500 ஐடிக்கு ரிட்டர்ன் வந்தது பல பேர் வந்து சிந்திக்கிறது கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கான ட்ரைனிங் நான் கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? நேரடியாக வரவங்களுக்கு 1 மணி நேரம் டிவைஸ் நல்லா லைட் எரியுதா, ஒர்க் ஆகுதா, அதை வந்து ஐடி உங்களுக்கு லைவாக உங்கள் ஃபோன்லேயே பண்ணி பாதுகாப்பாக எந்த ஒரு ப்ரூஃபோ ஓடிபிஓ நம்ம வாங்காமல் உங்கள் ஃபோன்லேயே வந்து ஐடி போட்டு ஒர்க் பண்ண வச்சு ட்ரைனிங் கொடுத்து நான் அனுப்புகிறேன். அப்போ அதுக்கான காசு என்னாச்சு? உங்களை அதை தாண்டி ஐடியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக பணம் கட்டி தான் ஐடி எடுக்கிறேங்க. நான் டிவைஸில் நமக்கு லாபம் வரதுனால தான் நான் ஐடி ஃப்ரீயாக பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் ஐடி பண்ணுறதுக்கு நாங்கள் கட்டண படத்தை எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஐடி பண்ணும்போது காசு சார்ஜ் பண்ணுவோங்க. எவ்வளோ பேர் ஐடிக்கு காசு வாங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான், ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம கொரியர் பண்ணுறேங்க. கொரியர் வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறேங்க. கொரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் நம்ம அனுப்பணும், ஓகேங்களா? அப்போ ஸ்பெஷல் பார்சல் கொரியர் தான் நாங்கள் போட்டாகணும். நம்ம ஸ்பெஷல் போடாமல் விட்டாங்கன்னா இது என்ன ஆகணும், உடஞ்சிடும். உடஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொறுப்பேற்றுக்கணும்னா உடஞ்சா கூட நம்ம பொறுப்பேற்றுக்கலாம். ஏன்னா நம்ம கொரியர் போட்டோங்க டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அந்த கொரியர் சர்வீஸ்கிட்ட வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான நஷ்டீடு வாங்கிடுவேன். அதிலேருந்து உங்களுக்கு நான் வந்து ரீஃபண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கிக்குவோங்க. ஆனால் உடையில உங்களுக்கு வந்துருச்சு, அதுவும் லைட் ஒர்க் ஆகுது, இது இந்த 211 ஆதார் நாட் ரெஸ்பான்ஸு, நாட் டிவைஸ் ரெடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளத்தினால போயிட்டுருக்குது. உங்களை லைட் எரியும், உங்களை லைட் எரியல அல்லது உடஞ்சிருச்சுன்னா தான் நம்ம பிரச்சனை. அதுமாதிரி லைட் எரியலனா கூட உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே முழுக்க கம்பெனி தான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணுறீங்க அத்தனை பேரும், எனக்கு பணம் போட்டு விடுங்க, நான் டிவைஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. ஒரு சிலர் கெட்ட வார்த்தைலாம் திட்டுறீங்க, அதனால தான் கால் எடுக்கிறதில்ல. இதுமாரி 1000 2000 பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க ஆன்லைனில், கடைக்காரங்க வாங்கி வச்சுருப்பாங்க. நான் கூட வெறும் 50 காசு இல்லை, அது விற்றுட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சு இந்த ரூலை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொறுமை காக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தா அவங்க ஒரு வேளை ரிட்டன் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்துடைய ஷோரூமில் போய் வாங்குறீங்க, கடையில் எலக்ட்ரானிக் கடையில், அவங்க ரிட்டன் வந்து ரீஃபண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் கொடுப்பேன். ஏன்னா கம்பெனி வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கோ, இதை வாங்கி நாங்கள் மறுபடியும் கம்பெனிக்கு அனுப்பிடுவோங்க. ஆனால் கிளைம் பண்ணுறது கேரண்டி ஆர்டி எல்லாமே கம்பெனி. அப்போ எந்த ஒரு பொருளும் நீங்கள் கம்பெனிக்கு தான் நீங்கள் தொடர்பு கொண்டாகணும். மற்றபடி என்னை திட்டத்தில் ஒரு லாஜிக்கும் இல்லை. வீணாக உங்களுக்கு எனக்கும் நட்பு தான் போயிடும். நான் அதன் பிறகு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை திட்டுறீங்க. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் தவறுனா நான் திருத்திக்கலாம். இது கம்பெனி தரப்பு, அதை தாண்டி கவர்மெண்ட் ரூலு. அது அப்போ இருக்கும்போது நீங்கள் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அவசரப்படுறதுனால நீங்கள் என்னச்சா நீங்கள் வேறு ஒரு டிவைஸ் வாங்கி தான் ஒர்க் பண்ண முடியுமா? இல்லை வேறு எங்கிட்ட ஐடி போட்டு தான் நம்ம இந்தளவுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ண போகிறாங்களா? எதுவுமே தெரியாமல் புரிஞ்சிக்காமல் போய் பண்ணிங்கன்னா நிச்சயம் இது வந்து பண மேட்ரு போய் மாட்டிக்கிட்டு லாஸ் ஆகுவீங்க. இப்போ நீங்கள் திட்டினாலும் பிடிச்சாலும் ரொம்ப ஓவராக வல்கராக நீங்கள் திட்டினவங்களுக்கு தான் நான் வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சிங்க, மேலும் மேலும் ஓரளவுக்கு டார்ச்சர் பண்ணால் கூட நான் அதுக்கு வந்து பொறுமை காத்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் மூலிமா நான் வந்து வருமானம் பார்க்கணும். நீங்கள் என்னுடைய கஸ்டமர். நாளை பின்ன ஒரு கேஜெட் வாங்கணும்னாலும் நம்மள தான் தொடர்பு கொள்ளணும். நாளை பின்ன வேறு ஐடி பண்ணுறதாலும் நம்மள்ட்ட தான் தொடர்பு கொள்ளணும். அதுமாரி மற்ற ஆன்லைன் பிஸ்னஸ் எதுன்னு ஆரம்பித்தாலும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பும் ஆதரவும் நான் நிச்சயம் தருவேன். என்னை தாண்டி கையை மீறி அது கம்பெனி தரப்பு போகுது அப்படின்னு, அது ஐடியா இருக்கட்டும், டிவைஸாக இருக்கட்டும், ஒரு சில ஆக்சஸ் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும். எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். பெரும்பான்மையாக அவங்க தான் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஐடி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரீசன் அவங்க தான். ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கமிஷன்ஸு, ஏன்னாச்சும் ப்ராப்ளம்னா கஸ்டமர் எப்படி தொடர்பு கொள்ளணும், கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், கம்பெனியோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் தரலாம் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் வந்து வான் பண்ணுவோங்க. ஏன்னா நாங்கள் வந்து
டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அமௌண்ட் கட்டி எடுத்ததுனால எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்ட முடியும். ஓகேங்களா? அதுமாரி தான் நம்ம கொடுக்க முடியும். இதுமாதிரி டிவைஸ் எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கும்போது சேல் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய மேட்ரு முடிஞ்சிச்சு. எதாக இருந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு தான் பொறுப்பு. அண்ட் கொஞ்சம் பொறுமை காத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நடத்துங்க. யாரும் அவசரப்பட வேண்டாம். இது கெடுற பொருள் இல்லை. அதேமாரி நியூ பொருள் கேரண்டி இருக்குது. கம்பெனிகிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு என்னை திட்டத்தில் நீங்கள் வந்து டைம் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதை வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம். லேப்டாப் அண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.